சிகரம் தொடு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் அனைவருக்கும் வாழ்வில் ஒரு தருணத்தில் ஊக்கமும் உத்வேகமும் தேவைப்படும். ஒரு சிறிய நம்பிக்கை விதை எப்படி ஒரு பெரிய ஆலமரமாக வளர முடியும் என்பதை பற்றி சொல்லும் ஒரு அற்புதமான கதையுடன் இன்று நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த கதை உங்கள் மனசிற்குள் ஒரு நேர்மறை சிந்தனையை விதைக்கும் என்று நம்புகிறேன். பாருங்கள், நம்பிக்கை விதை என்ற இந்த கதையை கேட்போம். கதை சொல்லும் நான் கார்த்திக். ஒரு சிறிய கிராமத்தில் சூரியன் உதிக்கும் திசையை நோக்கிய ஒரு மரத்தடியில் ஒரு வயதான ஆசிரியர் தினமும் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார். அவரின் மாணவர்கள் அனைவரும் சுறுசுறுப்பாகவும் ஆர்வமாகவும் கற்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். ஒரு நாள் அவர் ஒரு சிறிய விதையை கையில் எடுத்துக்கொண்டு மாணவர்களிடம் காட்டினார். இந்த சிறிய விதையை பாருங்கள் என்றார் அவர். இது ஒரு பெரிய மரமாக வளரும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? சில மாணவர்கள் தயங்கினர். சிலர், இவ்வளவு சிறியதா, எப்படி ஒரு பெரிய மரமாகும் என்று கேட்டனர். ஆனால் ஒரு மாணவன் கண்ணன் மட்டும் உறுதியாக, ஆம் ஐயா, நிச்சயமாக இது ஒரு பெரிய மரமாக வளரும். இதற்கு தேவையான நீர், சூரிய ஒளி, நல்ல மண் கிடைத்தால் போதும் என்றான். ஆசிரியர் புன்னகைத்தார். அவர் கண்ணனை பாராட்டி அந்த விதையை அவனிடமே கொடுத்தார். நீ இதை நட்டு தினமும் கவனித்துக்கொள். இது எப்படி வளர்கிறது என்று பார்ப்போம் என்றார். கண்ணன் அந்த விதையை வீட்டிற்கு எடுத்துச் சென்று தன் தோட்டத்தின் ஒரு மூலையில் நட்டான். தினமும் தவறாமல் அதற்கு நீர் ஊற்றினான். சூரிய ஒளி படுமாறு பார்த்து கொண்டான். மற்ற மாணவர்கள் அவனை கேலி செய்தனர். அந்த சிறிய விதையிலிருந்து என்ன வந்துவிடப் போகிறது என்று சிரித்தனர். வாரங்கள் கடந்தன. மெதுவாக அந்த விதையிலிருந்து ஒரு சிறிய செடி முளைத்தது. கண்ணன் மகிழ்ந்தான். இன்னும் அக்கறையுடன் அதை பராமரித்தான். மாதங்கள் கடந்தன. அந்த செடி மெதுவாக வளர்ந்து ஒரு சிறிய மரமாக மாறியது. அதன் இலைகள் பச்சை பசேல் என்று இருந்தன. ஆண்டுகள் உருண்டோடின. கண்ணன் விடாமுயற்சியுடன் அந்த மரத்தை பராமரித்தான். இப்போது அது ஒரு பெரிய கம்பீரமான மரமாக வளர்ந்து நின்றது. அதன் கிளைகளில் பறவைகள் கூடு கட்டின. கோடை காலத்தில் கிராம மக்கள் அதன் நிழலில் இளைப்பாறினர். அதன் கனிகளை அனைவரும் சுவைத்தனர். ஒரு நாள் ஆசிரியர் கண்ணனிடம் வந்தார். அவர் அந்த பெரிய மரத்தை பார்த்துவிட்டு, கண்ணா, நீ அன்று சொன்னது சரியானது. இந்த சிறிய விதையில் இவ்வளவு பெரிய மரம் மறைந்திருந்தது. உன்னுடைய நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் இதை சாத்தியமாக்கியது என்றார் ஆசிரியர். கண்ணன், ஐயா, நீங்கள் அன்று என்னிடம் விதைக்க கூறியது வெறும் ஒரு மரத்தின் விதை மட்டுமல்ல, அது என்னுடைய நம்பிக்கைக்கான விதையும் கூட. அதுதான் இன்று இந்த மரமாக வளர்ந்துள்ளது என்றான். இந்த கதை நமக்கு சொல்லும் நீதி என்னவென்றால், ஒரு சிறிய தொடக்கமாக இருந்தாலும் அதை சரியாக பராமரித்து நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டால் நாம் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும். உங்களின் கனவுகள் எவ்வளவு சிறியதாக தோன்றினாலும் அவற்றில் நம்பிக்கை வைத்து செயல்படுங்கள். அவை ஒரு நாள் பெரிய ஆலமரமாக வளரும்.